ட்ரேடர்ஸ் ஜாப் 9:50 to 3:30 தான் யாராவது சொன்னா அவங்க பிகாஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டுக்கு அப்புறமும் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்பர் 1, அதாவது ஜியோபொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ், எக்கனாமிக் டேட்டா ஆர் முக்கியமான ஸ்டாக்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா மார்க்கெட்லன்றதை செக் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட இன்னையோட டைரக்ஷனை டிசைட் பண்றதுக்கான ஒரு டூலா இதெல்லாம் இருக்கலாம். நம்பர் 2, செக்டார் ஓவர்வியூ. எந்த செக்டார்ல ட்ரேட் பண்றதுன்னு டிசைட் பண்றது மொமெண்டம் ட்ரேடிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். செக்டார் வைஸ் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் மாஸ்டர் பிளான் தானே. நம்பர் 3, ஃபிட் செக் பண்ணா மட்டும் போதுமா? ஸ்ட்ராட்டஜி செக், பிளான் செக்லாம் பண்ணவே வேணாமா? ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் இருந்தா தான் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கான செக்க முக்கியமா நீங்க பண்ணியே ஆகணும். நம்பர் 4, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம், எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்க போறோம்ன்றத மைண்ட் செட் பண்ணிக்கணும். பிளானிங் டசன்ட் மேட்டர், எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லவா? இது எதுவுமே பண்ண வேணாம். பிகாஸ் இது எல்லாமே டெய்லி நாங்க பண்ணி உங்களுக்கு பெனன் ட்ரேடர்ஸ் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுது. அந்த வீடியோ போட்டுருக்கேன், இந்த வீடியோ போட்டுருக்கேன், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி எக்கச்சக்கமான விஷயம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தோட லிங்கையும் நீங்க தேடி அலைய வேணாம். நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பிளஸ் இந்த சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடிங்கோட ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா எங்க சிஸ்டம் வைஸ் நாங்க எப்படி ட்ரேட் பண்றதோட யூடியூப் வீடியோ லிங்கையும் போனஸா அந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ இந்த பிடிஎஃப் நினைச்சீங்கன்னா பிடிஎஃப்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம் தேடி வரும். சரி, இன்னைக்கு பார்த்ததெல்லாம் பிஃபோர் மார்க்கெட் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு நாளைக்கு பார்க்கலாம்.